வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வாட் ஃபேரி அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் ஸ்வாட் இம்மார்டலால் கியூஷோ கண்டத்தை காப்பாற்ற முடியும். இதை வால் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இது அழியாத வால் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான நுழைவாயில்னு சொல்லுவாங்கன்னு அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னோட பேரு சூசாங்கின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அதை அவன் கையிலிருந்து ஒருத்தன் பிடுங்கிக்கிட்டு பறந்து போகிறான் சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளுடைய பவர் அனுப்புறா. பார்த்தா அது மயில் மேரி மாதிரி அவனை துரத்திக்கிட்டே போகுது. ஃபேரி ஸ்பிரிட்னு தாத்தா சொல்றாரு. அந்த மயில் பவர் அவனை மோதனத்துல பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே வந்துடுறான். அந்த சின்ன பொண்ணு உதையில பறந்து போய் விழுந்துடுறான். உன்னை எப்பயும் நான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவ அதை கொடுத்துட்டு முன்னாடி வந்து நிக்கிறா. இவ எப்பயும் என் கூட தான் இருப்பான், ஆனா ரத்த சொந்தம்லாம் எதுவும் இல்லைன்னு அவன் சொல்றான். அது ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வரான். அது மட்டும் இல்லாம என்னுடைய பேரன்னு ஒரு புத்திசாலின்னு தாத்தா சொல்லிட்டு அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டுறாரு. சரி, அந்த வால் மாத்திரை போயிட்டு உன்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருன்னு தாத்தா சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவனும் முன்னாடி அவனோட பவர் அனுப்புறான். அது கொஞ்ச தூரம் தான் போகுது. பார்த்தா அவனுக்குள்ளார ஏதோ ஒன்று ஆக ஆரம்பிச்சிடுது. அவனுடைய பவர் மேலே ஏறவே இல்லை, இது ஒன்னுத்துக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு சோகமாயிடுறான். பார்த்தா அந்த பொண்ணு அவளுடைய பவர் அனுப்புறா. அது போய் மேல பட்டுடுது. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நீ ரொம்ப நல்லா பண்ண, ஸ்வாட் வேலைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் நீன்னு அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அன்னிலிருந்து நான் புரிஞ்சுக்கினேன், நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு நடந்து வரான். தாத்தா அவனுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீயும் சக்தி வாய்ந்தவன் தான், நீயும் ஒரு நாள் பெரிய ஆளா அவன்னு தாத்தா சொல்றாரு. அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிக்கிறா. அவனும் சிரிக்கிறான். இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல நீயும் வளர்ந்து பெரிய ஆளாகி சக்தி வாய்ந்தவன் ஆகிடுவ. அதுக்கப்புறம் உன்னால இம்மார்டல் ஸ்பிரிட்டை சேர்க்க முடியும். அது மூலியமா நீ ஃபர்ஸ்ட் ரிலிம்ல இருந்து மேல போக முடியும்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவன் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டு வரான். இவன் தான் கதையோடைய ஹீரோவே. ஹீரோ மண்ணு புல்லாங்குயில் வாசிச்சுக்கிட்டு அவனுடைய கத்தி மூலியமா பறந்துகிட்டு வரான். கூடவே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அந்த வால் மாத்திரைன்னு சொல்ற கல்லு இருக்கிற இடத்துக்கு வரானுங்க. அந்த இடத்துல தான் ஹீரோயினியும் கத்தி வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரு கூடயும் யார் வராங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிராஸ் பண்றத பார்த்துட்டு அவ சந்தோஷமாயிடுறா. அந்த செக்டை சேர்ந்த 2 எல்டரும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் நின்று அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அந்த வால் மாத்திரை கல் இருக்கிற பக்கமா நடந்து போறாங்க. எல்லாரும் ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாறை முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்து கை காட்டிட்டு அவனை உற்சாகப்படுத்துற மாரி ஏதோ பண்றா. ஹீரோ வால் மாத்திர பாறை மேல கை வச்சு அவனோட பவர் அனுப்பி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தாத்தா அதை பார்த்து சிரிக்கிறாரு. பார்த்தா ஏதோ பவர் பட்டு அவனுடைய வயிற்றுல என்னவோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. திருப்பிமான்னு சொல்றான். பார்த்தா ஏதோ பவர் எல்லாம் அவனுக்குள்ளார போக ஆரம்பிச்சு வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்து அதுல இருந்து கையை எடுத்துட்டு வயிற்றுல கையை வச்சு பாக்குறான். வேற வழியே இல்லை, இந்த தடவை நான் எப்படியாவது இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட பவரை வர வச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இது வெடிச்சு அவன் பின்னாடி வந்துடுறான். சூசாங் கிங் QIயோட ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் இருக்கீங்கன்னு யாரோ சொல்றாங்க. தாத்தா அதை பார்த்துட்டு ஐயோன்னு தலையில கை வச்சுக்கிறாரு. 6 வயசுல இருந்து நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய பவர் இன்னும் ஃபர்ஸ்ட் லெவல்லே தான் இருக்கு. இந்த தடவை என்னுடைய தப்பு தான். என் கூடவே வித்தியாசமான சூறாவளி ஏதோ பறந்துருக்கும் போல இருக்கு. நான் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் வர பவர் எல்லாத்தையும் அதுவே அப்சர்வ் பண்ணிடுதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு நடந்து வரான். நீ தொடர்ந்து கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இரு, இதை பத்திலாம் கவலைப்படாத, உனக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது, மனசை தளர விடாத, நீ தோத்துட்டன்னு நினைச்சு கவலைப்படாதன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்பிரிட் பவர் எல்லாம் ஒன்னா சேர்க்கறது கஷ்டம் தான், அதை பத்தி நீ கவலைப்படாத, உன்னோட பவர் அதிகரின்னு எல்டர் சொல்றாரு. ஸ்வாட் இம்மார்டலோடைய பையன் 10 வருஷமா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய பவர்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. என்னதான் பண்றதோன்னு அவனுடைய ஒல்லியா இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு வரான். அவன் மட்டும் டெஸ்டினியோடைய பையனா இருந்திருந்தானா அப்ப நான் தான் அவனுக்கு மாஸ்டரா இருந்திருப்பேன் அந்த குண்டம் சொல்றான். ஹீரோ டக்குன்னு திரும்பி அவங்க 2 பேரும் பிடிச்சுக்கிட்டு, மாஸ்டர் எதையோ தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி அடிச்சிடறான். டே உன்னன்னு குண்டம் கத்துறான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே அடுத்தது ஹீரோயின் சொல்றாரு. அந்த தாமரை பூ மேல கால் வச்சு எகுறா. அந்த சவுண்டு கேட்டு 3 பேர் திரும்பி வாயை பழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் அவளோட பவரை வர வைக்கிறா. மயில் பவர் பறந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்த சுத்தி பவரை வர வச்சிடறா ஹீரோயின். தாத்தா அதை பார்த்து சிரிக்கிறாரு. அவளுடைய மொத்த பவரை அனுப்புறா. அது ஏதோ பவர் மாரி பட்டு மறைஞ்சு போயிடுது. அவளை என்னுடைய பேத்தின்னு சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ ஏற்கனவே ஸ்பிரிட் பவரை சேர்க்கறதுல 8வது லெவல்ல இருக்கிறான்னு தாத்தா சொல்றாரு. ஹீரோயின் கீழே நின்னுட்டு ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. நீங்க மனசை தளர விடாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை அனுப்பி அவங்க 2 பேரையும் அடிக்கிறா. எவர் கிரீன், நான் உங்களை பாதுகாக்க
இருக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் என்னுடைய அப்பா மாரி பெரிய வீரன் அவன்னு ஹீரோ சொல்றாரு. அதை கேட்டுட்டு நீயாடான்னு குண்டன் கலாய்க்கிறான். ஹீரோயின் காண்டாயிரா. கண்டிப்பா நீ ஆகிடுவேன்னு அவனுக்கு 2 பேரும் பயந்துகிட்டே சொல்றானுங்க. தாத்தா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க 4 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நீங்க பாத்தீங்களா, அவ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, இந்த உலகத்திலே அவளை மாரி ஒருத்தி கிடைக்க மாட்டாங்கன்னு எல்டர் சொல்றாரு. நல்லது, நீங்க எல்லாரும் என் பின்னாடியே வாங்க, இம்பீரியல் ஸ்வாட திறந்துகிட்டு இப்ப நம்ம உள்ளார போக போறோம். அவங்க 2 பேரும் அவங்களுடைய பவர் அங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும்னு ஹீரோவும் ஹீரோயினையும் தாத்தா சொல்றாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த ஸ்வாடு 2 பேர்ல யாரை தேர்ந்தெடுக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தாத்தா ஏதோ பண்ணி அந்த ஸ்வாடு இருக்கிற இடத்துக்கு போறதுக்கான வழியை ஓபன் பண்றாரு. ஞாபகத்துல வச்சுங்க, பச்சை தாமரை இம்பீரியல் வாழ உங்களுடைய மனசார நீங்க ஃபீல் பண்ணி அதோடைய பவரை நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். உங்களால அந்த வாழ அடைய முடிஞ்சா நீங்க சுப்ரீம் ஸ்வாட் இம்மார்டல் ஆக முடியும். அப்ப உங்களால நம்மளுடைய செக்டை பாதுகாக்க முடியும், உங்களுடைய பவரும் அதிகரிக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு வராரு. 12 வருஷம் ஆகுது, அப்பாவை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியல. நான் எப்படி இந்த ஸ்வாட் அடையிறது, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே, அந்த ஸ்வாட் என்ன ஏத்துக்குமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வரான். நான் மட்டும் அந்த ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன்னா என்னால என்னுடைய அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு வரா. பார்த்தா கல்லால் ஆன பெரிய வால் எதையோ காட்டுறானுங்க. எல்லாரும் வந்து நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமா ஏதோ சத்தம் கேக்குது. என்ன நடக்குதுன்னு தாத்தா சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சிருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.